ஹலோ சார். நான் சென்னையிலேருந்து என் தம்பி கீர்த்திவாசனுக்காக ப்ரே பண்ணி இந்த காச நான் போயிருக்கேன். என் தம்பி வந்து குடும்ப கஷ்டத்தினால ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காரு. அந்த குடும்ப பிரச்சனையும் தீர்ந்து அவரு ஆரோக்கியமும் நல்லா ஆகணும்னு வேண்டிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். மேடம் ஹலோ. சொல்லுங்க மேடம். சார் அது 800 அன்னதானம், 200 இல விபூதி அர்ச்சனைக்கு. ஓகே ஓகே மேடம். வாங்கி அனுப்பிச்சு ஓகேங்களா? உங்க அட்ரஸ் அனுப்பிச்சு விடுங்க மேடம். அட்ரஸுங்களா? அட்ரஸ், பின்கோட் நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாம் ப்ராப்பரா அனுப்பிச்சு விட்டுருங்க. சரிங்களா? யார் பேருக்கு அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு. ஓகே சார். ஓகே சார். ஓகே மேடம். சார் வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் நான் அது முன்ன கனடால இருந்து நான் போன் பண்ணியிருந்தேன். அப்புறமா இப்ப சென்னை வந்தாச்சு சார். போன வாரம் வந்தாச்சு. 17ஆம் தேதி நாங்க வரோம் சார் திருத்தணிக்கு. சாரி, இது திருச்செந்தூருக்கு வர 17 வர 17 சார். அதான் சனிக்கிழமை ஏறிட்டு ஞாயிற்றுக்கிழமை தரிசனம் பண்ணிட்டு அப்புறமா அன்னைக்கு ஈவினிங்கே கிளம்பும். சரிங்க சார். சரிங்க சார். எங்களுக்கு அந்த நீங்க இதுல பேஸ்புக்ல போட்டிருந்தீங்க, இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணாங்க. சரி, அதான் உங்களை கேட்கலாம் சார். அது நீங்க கோயிலுக்கு வரீங்கன்னா கோயிலே வாங்கிருங்க சார். சார், கோயிலுக்கு நீங்க வர்றீங்கன்னா கோயிலே வாங்கிருங்கன்னு. கோயில இப்போ ஒரு 10 தேவைப்படும் சார். அது மாதிரி தருவாங்களா சார்? அது எதனா ஐடியா? கொடுப்பாங்க சார். உள்ளே கிடைக்குங்களா? அது உள்ளே கிடைக்கும் சார். ஆமா சார். அதுக்கப்புறம் நீங்க அது ரூமுக்கு ஒண்ணு இது பண்ணிருந்தீங்க சார், ஹோட்டல் ரூம். அது பேரு எனக்கு மறந்து போச்சு சார். என்ன ரூம்? நாங்க எதுவுமே பண்ணவே இல்லை. நாங்க வெளியில எங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து 3 பேர் தான். நானு 2 அக்கா வரும். ஜஸ்ட் நாங்க குளிச்சுட்டு இது பண்ணிட்டு அது மாதிரி பண்ணா போதும். நான் ஈவினிங்கே கிளம்பிடுவோம். நம்ம ஸ்டே கிடையாது நைட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆகுறதுன்னா இப்போ ஹோட்டல் ஆர்ச் வெளியில் இருக்கு பார்த்தீங்களா? கோவில் ஆர்ச் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இருக்கும் ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். வேல்மாணிக்கம், சக்கரவர்த்தி அப்படிங்கிற மாதிரி லாட்ஜ் எல்லாம், சின்ன சின்ன லாட்ஜ் எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்புற மாதிரி. ஓ சரிங்க சார். ஓகே. அது எப்பயுமே அவைலபிள் தான் இருக்கும். அவைலபிள் இருக்கும்னு நீங்க வர டைம். சார் நாங்க இன்னைக்கு நைட் இந்த தாராபுரம் சார், நைட்டு கிளம்பி காலையில் நேரமா திருச்செந்தூர் வரேங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். சார் காலையில் 4 மணிக்கு வந்து அந்த சாமி எத்தனை மணிக்கு சார் பார்க்க முடியும்? காலையில் 3 மணி நேரம் ரீச் ஆகுறீங்களா இல்ல 4 மணிக்கு நீங்க கவுண்டருக்கு வர்றீங்களா? ரீச் ஆகுறேங்க சார். கோயிலுக்கு ரீச் ஆகுறேங்க சார். கோயிலுக்கே ரீச் ஆகுறீங்க? ஆமாங்க. கடல்ல குளிச்சு நாளைக்கு நேரத்துல குளிச்சு சாமி பாக்குறேங்க சார். எப்படி ஒரு 4 மணி நேரம் ஆகுமா? ஆமா சார், தாராளமா ஆயிரும் சார். 4 மணி நேரம். சார் அந்த லக்கேஜ் எல்லாம் வைக்கிறதுக்கு அதாவது கவுண்டர் இருக்குங்களா சார், இல்ல நம்ம கோயிலுக்குள்ளேயே கொண்டு போலாங்களா? இல்ல நீங்க அதாவது லக்கேஜ் கட்டப்பைனா அங்க வைக்க விட மாட்டாங்க கவுண்டர்ல. செல்போனு இதெல்லாம், செல்போனு லக்கேஜ். செல்போன் வைக்க தனி கவுண்டர் இருக்கு. லக்கேஜ் வைக்கிறதுக்கும் பேக் ஓட்டுறீங்கன்னா ஃப்ரண்ட்லயே கவுண்டர் இருக்கு. ஃப்ரண்ட்லி கவுண்டர். சரி சார். இப்ப பஸ் எல்லாம் வருது, கோயில் கிட்ட வருதுன்னா சார் பஸ் ஸ்டாண்ட் போகணுமா? பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுருவாங்க? இல்ல பஸ் ஸ்டாண்டு இப்ப தேரடி வரைக்கும் வரும் சார். கோயில் பக்கம் வரைக்கும் வருங்களா? ஒரு சில பஸ் வந்து தேரடி வரும், ஒரு சில பஸ் பஸ் ஸ்டாண்ட் வரை நின்றும். சரிங்க சார். சரி சார். ரொம்ப நன்றி சார். அதான் நாளைக்கு காலையில வருங்க சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. ஹலோ சார். சார் வணக்கம். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சார் இப்போ இந்த நம்ம ரூம் நீங்க சொல்லிருந்தீங்கல்ல? ஆமா சார். ஏசி ரூம், நான் ஏசி ரூம்ஸ். ஆமா. அது எப்படி சார் ஆன்லைன்ல பண்ணலாங்களா? இல்ல சார், ஆன்லைன்ல புக் பண்ண முடியாது சார். கோயில் வந்து தான் புக் பண்ண முடியும். நீங்க கோயில் வந்துட்டு தான் புக் பண்ணணும். ஓகே. சரிங்க சார். அப்ப என்ன அவைலபிள் இருக்கோ அதான் கொடுப்பாங்க. ஆமா சார். அது கரெக்டா ராஜகோபுரம் இருக்குல்ல சார்? ராஜகோபுரம். ஓகே சார். இடதுபுறமா அந்த ஏடிஎம் சென்டர் இருக்கும். அதை தாண்டி போனீங்கன்னா இருக்கும் 2 பில்டிங் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பில்டிங் தான் ரூம்ஸ். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரூம்ல அண்டர் அங்க கீழே பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் இருக்கும். அங்கதான் புக் பண்றது. புக் பண்ண ஆள் இருப்பாங்க. எப்பவுமே கோயில் ஸ்டாஃப் இருப்பாங்க. ராஜகோபுரத்துக்கு இடதுபுறங்களா? ஆமா சார். இடதுபுறம். ஓகே. சரிங்க சார். அங்கதான் வந்து புக்கிங் பண்றது. சரிங்க சார். சார் சென்னையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் இந்த விரைவு கட்டணம் ஒண்ணு சொல்லிட்டு போனால அது என்ன இருக்காங்க சார் இப்ப திருச்செந்தூர்ல? இந்த 300 ரூபாய் டிக்கெட் அதே மாதிரி சொன்னாங்களே. 2 தான் சார் தரிசனம் உண்டு. பொது தரிசனம், அதாவது இலவச தரிசனம், அப்புறம் 100 ரூபாய் கட்டணும். 2 மட்டும் தான் உண்டு. 2மே கோயில தான் வந்து கியூல நின்று தான் நீங்க தரிசனம் பண்ணணும். சரி. ஆன்லைன்லாம் கிடையாது சார். வணக்கம். திருப்பூர்ல இருந்து பேசுறேன். வணக்கம் சார். சொல்லுங்க சார். நாளைக்கு வரலான்னு இருக்கிறேங்க. கூட்டமா இருக்குங்க. நாளைக்கு வரலான் இருக்கீங்களா சார் கோயிலுக்கு? நாளைக்கு வரலான்னு இருக்குதுங்க. அதான் கூட்டமா இருக்குங்களா? ஆமாண்ணா சார். நாளைக்கு கூட்டமா தான் சார் இருக்கும். ஈவினிங் மேல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் நாளைக்கு. சார் இப்போ நான் 21 மார்னிங் அங்க திருச்செந்தூர் வர பிளான் பண்ணிருக்கேன்.
குழந்தைக்கு துலாபாரம் கொடுக்கணும். சரிங்க சார், சரிங்க சார். நான் உங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் ஃபாலோவர் தான். அதுல வந்து நம்பர் வச்சுதான் கால் பண்ணேன். சொல்லுங்க சார். இப்போ சார் அது வரணும்னா என்ன ப்ரொசீஜர் சார்? ஏதாவது முன்னாடி ஏதாவது ஆபீஸ்ல ஏதாவது பர்மிஷன் வாங்கணுங்களா? இல்ல அதெல்லாம் தேவையில்லை. நீங்க துலாபாரம் நீங்க என்ன கொடுக்கணும்னா நீங்க தான் கொண்டு வரணும். கோவில்ல எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதுதான் சார். இல்ல சார் அதெல்லாம் தெரியும். நாங்க இங்கிருந்து எடுத்துட்டு வந்துடும். வெள்ளம் கொடுக்கணும் குழந்தைக்கு. ஓகே ஓகே. இல்ல உள்ள அங்க எப்படி என்ன ப்ரொசீஜர்னு கேட்கதான் சார், டீடைல்ஸ் கேட்கதான். காலையில 6 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க சார் துலாபாரம். சரிங்க சார். ப்ரொசீஜர்லாம் இல்ல. நீங்க என்ன வேண்டுதலோ துலாபாரம் டைரக்டா நீங்க வந்து கொடுத்துடலாம். சரிங்க சார். கியூ தனியா இருக்குங்களா அது ஏதாவது உள்ள, இல்ல நார்மல் கியூல தான் வரும்? துலாபாரத்துல அந்த அளவுக்கு க்ரௌட் இருக்கா சார்? நீங்க கியூலாம் இருக்காது, நீங்க வந்து கொடுத்துடலாம். சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். கோட்டை சுந்தர் சாருங்களா? ஆமா சார் சொல்லுங்க சார். சார் இப்ப லைவ் போடுறது இல்லைங்களா திருச்செந்தூர்? லைவ் சார் நெட்வொர்க்கே இருக்கிறது இல்லை சார். நான் வீடியோ போய் காலையில அப்லோட் பண்றதே அவ்வளவு சிரமமா இருக்கு. ரொம்ப நேரம் ஆயிருது. சரிங்க சரிங்க. வரும் காலங்களில் முயற்சி பண்ணி பண்றேன் சார் லைவ் போடுறது. அதான் பாரு ரெகுலரா போட்டுட்டு இருப்பீங்க. இப்போ ஒரு மாசம் 1.5 மாசத்து அளவுக்கு போடுறது இல்லை கேட்டேன். சரிங்க சார். இன்னும் வருங்காலங்களில் போடுவோம் சார், எல்லாம் சரியானதுக்கு அப்புறம். சரிங்களா? இந்த கோயில்ல வேலைகள் நடக்குது, அதனால எதுவுமே செய்ய முடியல முன்னாடி மாதிரி. அங்கங்க ஏதாவது வேலைக்கு போயிருக்கு, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைவ் கண்டிப்பா போடுறேன் சார். ஓகே நன்றி சார். நன்றி சார், நன்றி சார். அண்ணா வணக்கம் சுந்தர்னா, என்னோட பேர் சக்திங்கண்ணா. சார் வணக்கம் சார். சாரி சார், சொல்லுங்க சார். அவங்களுடைய பதிவு ரொம்ப சிறப்புங்கண்ணா. எங்க உலகத்துக்கே உங்களோட பதிவு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ஒரு சின்ன தகவல் அண்ணா, மண்டல பூஜை என்னைக்கு நிறைவடைகிறது அண்ணா? சார் வர்ற திங்கக்கிழமை சார். அதாவது சாரி இன்னைக்கு. ஆமா வர்ற திங்கக்கிழமை தான். வர்ற திங்கக்கிழமை ஆகஸ்ட் 11ஓட மண்டல பூஜை நிறைவடையுது. ரொம்ப 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 நன்றிங்கண்ணா. உங்க சேவைக்கு முருகரை நாங்க நேரடியா வர முடியாலும் உங்களுடைய பதிவு மூலியம் முருகனை தரிசனம் பண்றோம். ரொம்ப நன்றிங்கண்ணா. முருகா சரணங்கண்ணா. நன்றிங்க சார், நன்றிங்க சார், ரொம்ப நன்றி சார். சார் வணக்கம். என் பேர் பத்மநாபன். நான் இங்க திருப்பூர்ல கால் பண்றேங்க சார். சொல்லுங்க சார். சார் இப்ப திருச்செந்தூர்ல வந்து நம்ம டெம்பிளுக்கு பக்கத்திலே நியரஸ்ட் லார்ஜஸ்ட் நேம்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமாங்க சார்? கொஞ்சம் அக்கமடேட் பண்ற மாதிரி இருக்கிற மாதிரி. குழந்தையோட சேர்த்து 3 வயசு பொன் குழந்தையோட சேர்த்து 5 பேர் சார். உங்களுக்கு டாரிஃப் நிறைய தான் சார். கொஞ்சம் தள்ளி தான் போய் பார்க்கணும் நீங்க. ஓ அப்படிங்களா சார்? ஓகேங்க சார். இப்ப நியரஸ்ட்னா இப்ப என்னன்னு பக்கத்துல டெம்பிள்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் அந்த மாதிரி தள்ளி வரும். 1/2 கிலோமீட்டர் இருக்கிற மொத்த லாட்ஜுமே 1/2 கிலோமீட்டருக்குலாம் இருக்கும் உங்களுக்கு. சரிங்க சார். இப்ப கார் பார்க்கிங் வந்து இப்ப அப்படியே இருந்தாலும் ரூம்ல இருந்து கார்ல இருந்து வந்து அங்க கோயில் பக்கத்துல தான் பார்க்கிங் போட்டுக்க முடியுமா? கோவிலுக்கு அந்த டிபி ரோடு, டிராவலர்ஸ் பங்களா ரோடுன்னு சொல்லுவோம், அதுலதான் கார் பார்க்கிங் பொதுவாக கோவிலுக்கு உண்டான பார்க்கிங் இருக்கும். அங்க பார்க் பண்ணிட்டு இறங்கி நடந்து நீங்க போற மாதிரி இருக்கும். ஓகே. அது எவ்வளவு தூரம் நடக்கணும் சார்? அங்க இருந்து கரெக்டா ஒரு 150 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் சார். ஓ 150 மீட்டர்ஸ் தான் நடந்துக்கலாம். 200 மீட்டர் வரும் சார் கோவிலோட என்ட்ரன்ஸ். ஓகே. இப்ப நம்ம எங்க போட்டாலுமே நம்ம அங்க டிராவலர்ஸ் பங்களா வந்து கோயிலோட பார்க்கிங்ல கேட்டு பார்க்கிங் பண்ணிட்டு. ஆமா டிராவலர்ஸ் பங்களா ரோடு அது டிராவலர்ஸ் பங்களா கிடையாது, டிபி ரோடுன்னு சொல்லுவோம். அந்த டிபி ரோடு அதாவது பஸ் ஸ்டாண்டு தாண்டினோடனே ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சில் பஸ் ஸ்டாண்ட் தாண்டினோடனே கோயிலுக்கு ஒரு ஆர்ச் இருக்கும். அது உள்ள வந்தீங்கன்னா கரெக்டா ஒரு 150 இருந்து 200 மீட்டர் தூரத்துல அந்த கார் பார்க்கிங் இருக்கும். அங்க காரை பார்க் பண்ணி நீங்க வாக்கபிள் தான். அதுவுமே அது ஒரு 200 மீட்டர் தூரம் இருக்கும். கோயிலுக்கு வந்துக்கலாம், நடந்து வந்துக்கலாம். ஓகேங்க சார். ஓகே சார். சரிங்க சார். வணக்கம் சார். நாங்க கோயில்பட்டில இருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு எப்படி கூட்டம்? எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? கோயில்பட்டில இருந்து வந்திருக்கோம் சார். சொல்லுங்க. இன்னைக்கு கூட்டம் எப்படி சார் இருக்கு? நீங்க வீடியோ பாத்தீங்களா மேடம்? காலையில அப்டேட் வீடியோ பாக்கல சார். நாங்க வண்டியில வந்துட்டு இருக்கோமா. எப்பயுமே அப்டேட் வீடியோ பாத்துங்க. உங்க எல்லாத்துக்கான அப்டேட் வீடியோ போற நேரத்தை ஒதுக்கி எல்லாமே. சரிங்க சார். இப்போ இந்த HRNC வெப்சைட் இன்னைக்கு ஒரு 4:30 5 மணிக்கு மேலாம் க்ரௌட் கொஞ்சம் கம்மியா இருக்கு மேடம். சொல்லுங்க மேடம். கம்மியா இருக்கும். ஓகே சார். இந்த HRNC வெப்சைட்ல இந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணி வரலாம்னு சொல்லி யூடியூப்ல போட்டிருந்தாங்களா? அதுல அந்த 10 ரூபீஸ் டிக்கெட் நிறைய பேர் அனுப்பிச்சிட்டாங்க மேடம். அப்படிலாம் கிடையாது மேடம். டிக்கெட்லாம் புக் பண்ணி இங்க வந்து கியூல நின்னு அது அர்ச்சனைக்கு உண்டான டிக்கெட் மேடம். அது வணக்கம் சார். நான் சென்னையில இருந்து கால் பண்றேன் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். உங்க பேர் மேடம்? என்னுடைய நேம் சங்கீதா சார். சொல்லுங்க மேடம். உங்களுடைய வீட்லாம் பார்த்துதான் நான் வந்து சென்னையில இருந்து வரதுக்கு ரூம் எல்லாம் புக் பண்ணிருக்கேன் சார். அந்த 9+3 சொல்லிட்டு ஒரு ரூம் இருந்தது இல்லைங்களா, அதான் புக் பண்ணிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க. அந்த 2 பேர் கவுண்ட் பண்ணி அனுப்பிடுவாங்களா? வாரம் வரோம் நாங்க சண்டேல. இந்த ஆலயம்ல புக் பண்ணிருக்கீங்களா மேடம்? எங்க சார்? ஆலயம்ல புக் பண்ணிருக்கீங்க அப்படிதானே? ஹோட்டல் ஆலயம்.
சார் தமிழ்நாடு டூரிசம் சார் அந்த 9 காட்டேஜஸ் போட்டிருந்தீங்க இல்லையா? ஆமா ஆமா மேடம். ஆக்சுவலி ஆமா, நாங்க மொத்தம் 4 பேர் ஃபேமிலியா வரோம். ஏன்னா 2 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. ஆமா, ஒரு கவர்மெண்ட்னா ஒரு நார்ம்ஸ் இருக்கும். இவ்வளவுக்குள்ள பிரைவேட்னா முன்ன பண்ணனா கூட இது பண்ணிக்குவாங்க. நார்ம்ஸ் இருக்குன்னா ரொம்ப கஷ்டம் தான் மேடம். வந்து ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி பாருங்க. சரிங்களா? அப்படிங்களா சார்? அப்போ அலோ பண்ண மாட்டாங்களா? ஆமா, அவ்வளவு பர்சன்ஸ்னா அவங்களுக்கு அதாவது எல்லாருமே ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் தான் அங்க. ஒரு ஓகே சார். ஒரு கீழே உள்ள ஒரு ஆர்கனைசேஷன் கீழே ஒர்க் பண்றாங்கன்னா அவ்வளவு ஸ்டாஃப்ஸ் தான். அவங்களுக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும். இருந்தாலும் ரெக்வெஸ்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சார் இங்க வேல் வாங்கி அக்செப்ட் பண்ணா என்ன ரேட் ஆகும் சார்? வேல் வாங்கி அக்செப்ட் என்ன ரேட்னு கேக்குறீங்களா? நான் டீடைல்ஸ் அனுப்பிச்சு விடணும் சார். ஆமா சார். எங்க இருந்து பேசுறீங்க சார் நீங்க? ஓகே, நான் கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. நான் டீடைல்ஸ் அனுப்பிச்சு விடணும் சார். சரிங்க சார். ஓகே சார். ஓகே சார். சார் வணக்கம், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சார் என் பேர் பாபுராஜுங்க சார். நான் இங்க நாமக்கல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் இது நாளைக்கு 7 மணி ஒரு 6 மணிக்கு நாங்க அங்க வரலான் இருக்கோம் சார் தரிசனத்துக்கு. சரிங்க சார். ஃபேமிலியா வரோம் சார். மொட்டை அடிக்கிறது வந்து பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறோம் சார். அது எந்த டைம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார்? சார் மொட்டை அடிக்கிற கவுண்டர் பார்த்தீங்கன்னா காலையில் அதிகாலை 4 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. சாயங்காலம் நைட்டு 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க சார் லாஸ்ட். ஓகே ஓகேங்க சார். அப்புறம் சார் இன்னொரு டவுட் கேட்குங்க சார். இப்போ வந்து அம்மா வந்து கொஞ்சம் அந்த ஸ்ட்ரோக் வந்தனால லெஃப்ட் சைடு அவங்களுக்கு வந்து நடக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் சார். இப்போ அவங்களுக்கு அந்த வீல் சேர்ல பண்ணுவாங்களாங்க சார் இல்லை எப்படிங்க சார்? வீல் சேர்ல போகலாம். வீல் சேர்ல போனால் கூட ஒருத்தர் மட்டும் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். வீல் சேர்ல போனீங்கன்னா ஒருத்தர் மட்டும் கூட போகலாம். ஒருத்தர் மட்டும் போகலாம். சரிங்க சார். இப்போ அதுல அப்பாவும் 60 ஏஜுக்கு மேலதாங்க சார் இருக்கிறாரு. இப்போ நானும் ஒய்ஃபு அம்மா அப்ப 4 பேர் விளாண்டுருக்கோம். அது அந்த அந்த இதுல 60 ஏஜ் இதுல போக முடியுமாங்க சார்? அது போகலாம் சார். ஆக்சுவலி 60 இல்லைன்னா இப்போ கூட ஒருத்தவங்க யாரும் இப்போ அலோவ் பண்றது இல்லை. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் கோவில்ல இருந்து புதுசாக அமெண்ட் பண்ணியிருக்காங்க ரூல்ஸ். அது என்ன சொல்லிட்டீங்கன்னா 60 to 70 கூட யாரும் துணைக்கு போக முடியாது. அபோவ் 70 மேலாம் போகலாம். இப்போ அம்மாவுக்கு 60 வயசு ஆயிடுச்சா? 60 வயசு ஆச்சு. பட் அவங்க இன்னொன்னு அந்த ஸ்ட்ரோக் இருக்கிறனால லெஃப்ட் சைடு அவங்களுக்கு வந்து ஒழுங்கா நடக்கிறது வாய்ப்பு இருக்காதுங்க. அப்பாவுக்கு அப்பாவும் பாத்தீங்கன்னா அப்பா கூட அவரு 70 வயசுக்குள்ளனா தான் வந்து 70 வயசுக்கு மேலாம் கூட போக முடியும். இப்ப நீங்க கூட்டு வரீங்களா? குழந்தைக்கு என்ன வயசு ஆகுது? குழந்தைக்கு 4 வயசு ஆகுதுங்க சார். 4 வயசு ஆகுதுன்னா கவுண்டர்ல அனுப்ப மாட்டாங்க சார். அப்போ நீங்க போறீங்கன்னா கூட ரெக்வஸ்ட் பண்ணி பாருங்க. சரிங்களா? அம்மா கூட போற மாதிரி தான். ஆனா அப்பா கூட வர முடியாது. சரிங்களா? அம்மா கூட அம்மாவோட ஒருத்தர் மட்டும் தான் போக முடியும். ஒருத்தரை மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. சரிங்க சார். சரிங்க சார். சார் இது இப்ப வந்து ஓகேங்க சார். சார் இந்த ஹேண்டிகேப் சரி அந்த பிசிக்கல் சேலஞ்ச் அப்புறம் 60 ஏஜுக்கு இந்த லைன்ல இருந்துட்டு 100 rupees எடுத்தோம்னா கொஞ்சம் முன்னாடி கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறேன். இல்ல அதுக்கு சார்ஜஸே கிடையாது. 100 rupees கவுண்டருங்க தனி கவுண்டர் இது. ஓகேங்க சார். இது தனி கவுண்டர். இதுக்கு ஃப்ரண்ட்லயே டேக் வரணும். இன்கேஸ் சீனியர் சிட்டிசன் சொல்லியா போறீங்க. இப்போ நீங்க வீல் சேர்ல வரீங்கன்னா வீல் சேர் அம்மாட்ட சொல்லி டேக் கட்டுறது டேக் வாங்கிக்கோங்க. வீல் சேர்ல வர்றாங்கன்னா டேக் தேவையில்லை. சீனியர் சிட்டிசன்ஸ் வழியா அப்பா போறாங்கன்னா அதுல டேக் வண்டி கண்டிப்பா டேக் வாங்கிட்டு தான் போக முடியும். ஓகே சார். சார் இப்போ இந்த சீனியர் சிட்டிசன்ல டேக் வாங்கிட்டு போனா வந்துட்டு எவ்வளவு நேரத்துக்கு சார் பார்க்க முடியும்? நாளைக்கு ஒரு 7-8 மணிக்கு நம்ம லைன்ல நிக்கிறோம் அப்படின்னா 8 மணிக்கு மேல நிக்கிறேன் எப்படின்னா 2 மணி நேரமா ஆயிரும் சார். ஆனா ஒரு சின்ன சந்தேகம். நான் ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தேன். சொல்லுங்க மேடம். நாளைக்கு வர்றதுக்காக. ஓகே. ஒன்னும் இல்ல, நான் அது இந்த பால் குடம் எடுத்துட்டு வந்து மொட்டை போடணுமா இல்ல மொட்டை எடுத்துட்டு பால் குடம் எடுக்கணுமாண்ணா? என்னைக்கு வரீங்க நீங்க? நாளைக்கு வரோம். நாளைக்கு கழிச்சு காலையில எடுக்கிறோம். நாளைக்கு ஈவினிங் அங்க கோயிலுக்கு வரோம்ண்ணா. நாளைக்கு ஈவினிங் வரீங்க. எனக்கு நாளைக்கு இதே டைம்ல கால் பண்ணுங்க மேடம். சரிங்களா? நான் கிளாரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நான் உங்களுக்கு கேட்ட தகவல் நான் கேட்டேன். நாளைக்கு 10 to 11 கூப்பிடுங்க. உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன். சரிண்ணா. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே மேடம். ஓகே மேடம். தேங்க்ஸ்.